மறுபடியும் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்லயும் தேவன் நம்ம கூட ஆஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இதை நம்ம உண்மையா நம்ம லைஃப்ல இதை விசுவாசிச்சு எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத அறிந்து கொண்டோம்னா நம்ம லைஃப்ல பெரிய பெரிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தான் தேவன் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. இதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்ணபடி ஒரு ப்ரேயர் செஷன் நம்ம ஆரம்பிக்க போறோம். இது வேற எதுக்காகவும் இல்ல, மெயினா நம்முடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காகவும் நம்முடைய மற்ற என்ன தேவைகளா இருந்தாலும் அது ஹீலிங்காக இருக்கட்டும், வேற எந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், அதுக்காகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு கூட நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். நான் அந்த குரூப்ல சொன்னபடி நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. நான் அந்த குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். டைம் வந்து நம்ம லேட்டரா நம்ம டிஸ்கஸ் பண்ணி எந்த டைம் நமக்கு இதா இருக்குங்கிறத பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். அதாவது அந்த அட்மாஸ்பியர் வந்து ஒரு லவ் அட்மாஸ்பியரா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. ஒரு மனதோடு, அதாவது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒண்ணு, நம்ம ஒரே சரீரத்தின் அவயம், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுல அங்க நம்ம ஒண்ணு சேரணும். அந்த இடத்துல மகிமையான காரியங்கள் நிச்சயமாய் நடக்குங்கிறத ஆவியானவர் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்சவங்க யாரெல்லாம் உங்களால வர முடியும்னு உங்களை நீங்க ஃபீல் பண்றவங்க வாங்க. வர முடியாதவங்களாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா செய்வார். அப்போ இந்த நாள்லயும் நான் ஜெபித்து கொண்டிருந்தப்போ ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, அந்த பவர் ஆஃப் பிளட் கவனன்ட், அவருடைய ரத்தத்தின் உடன்படிக்கையில இருக்கிற வல்லமை. இத குறிச்சுதான் நம்ம தியானிக்க போறோம். எனக்கு தெரியல இது எத்தனை வாரம் போகும்னு, ஏன்னா இத குறிச்சு நான் தியானிக்க அது ரொம்ப டீப்பா போயிட்டே இருக்கு. எனக்கு அந்த தேவன் அந்த வார்த்தைகளை அந்த வெளிப்பாடுகளை கொடுக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் என்னை நிரப்புச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு உடன்படிக்கை, ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி நம்ம நியூ கவர்னன்ட் பத்தி படிச்சிருக்கிறோம், ஆனா அது ஒரு மேலோட்டமா தான் இருக்கும். ஆனா இப்போ நம்ம டீப்பரா நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோ பெரிய உடன்படிக்கையை மனிதர்களாகிய நம்ம கூட பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நிச்சயமா எல்லா காரியங்களையும் நம்ம சுலபமா நம்ம வாழ்க்கையில அவரிடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத நீங்க அறிந்து கொள்வீங்க. அறிந்து கொள்றது மாத்திரம் இல்ல, அந்த அற்புதங்களையும் நம்ம என்ன செய்ய போறோம், நிச்சயமாய் பார்க்க போறோம். அப்போ அந்த பவர் ஆஃப் பிளட் கவனன்ஸ் அப்படின்னு போகும்போது ஃபர்ஸ்ட் முதல்ல கவனன்ஸ்னா என்ன, வேதத்துல யார் யார் கூட கவனன்ட் பண்ணாங்க, அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன, இத கொஞ்சம் மேலோட்டமா பார்த்தால் மட்டும்தான் அந்த கவனன்ட்டுக்கு இருக்கிற பவர் நமக்கு தெரியும். அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அத ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ள போவோம். நீங்க போக போக உங்களுக்கே நிறைய காரியங்கள், இதுக்காக தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரா, இதுக்காக தான் சொல்லியிருக்கிறாராங்கிறது நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ வேதத்துல இந்த உடன்படிக்கை அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும். இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில, இரண்டு மனிதர்களோ ஒரு இரண்டு குடும்பங்களுக்கு நடுவிலோ இல்ல ரெண்டு ஒரு ட்ரைப்ஸ், ஒரு ரெண்டு கூட்டங்களுக்கு நடுவிலோ அவங்க செய்து கொள்கிறதுக்கு பேருதான் உடன்படிக்கை. அப்போ இந்த உடன்படிக்கையை புரிந்து கொண்டவர்கள், ஒருவேளை தேவன் மனிதர்கள் கூட பண்ணின உடன்படிக்கையோ அதை அறிந்து கொண்டவர்கள், அதனுடைய வல்லமையை அறிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை பெற்றிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தாவீது. நமக்கு நல்லா தெரியும், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 சாமுவேல், 1 சாமுவேல் chapter 17 verse 26. வாசிங்க, இல்ல நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். அதாவது தாவீது ஒரு விசை அங்க சிங்கத்தை கொண்டிருக்கிறான், இன்னொரு விசை கரடிய கொண்டிருக்கிறான். இப்போ இந்த பெலிஸ்தனையும் என்னால கொல்ல முடியும்னு சொல்லி அங்க தாவீதுக்கு அந்த உடன்படிக்கையின் மேல, தேவன் அந்த செய்த அந்த விருத்த சேதன உடன்படிக்கையின் மேல தாவீதுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்போ அதனாலதான் அன்றைக்கு
இதே உடன்படிக்கையை தான் சவுல் கூடயும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரு கூடயும் தேவன் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த உடன்படிக்கையின் வல்லமையை அறியாதவர்கள் பயந்து கொண்டு இருந்ததை நம்ம பார்க்கணும். சவுல் ராஜாவே பயந்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன்னா அந்த உடன்படிக்கையோட வேல்யூ, பவர் என்ன செய்யல, அவருக்கு தெரியல. ஆனா இந்த தாவீதுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த உடன்படிக்கையினுடைய வல்லமை தெரியுது. அப்ப அவர் சொல்றாரு, இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அதாவது தேவன் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த மனிதர்களுக்கு விரோதமாய் எந்த மனுஷனும் நிற்க முடியாது அப்படிங்கிறதுதான் தாவீதினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனாலதான் தாவீதுக்கு எங்க போனாலும் ஜெயம் கிடைக்குது. ஏன்னா அவருக்கு நம்பிக்கை எங்க இருந்ததுன்னா, தன் மேல இல்ல, தன் தேவன் செய்திருந்த உடன்படிக்கையின் மேல அந்த நம்பிக்கை தாவீது வைத்திருந்தார். அப்போ இன்றைக்கும் இதை விட, அதாவது பெட்டர் கவனன்ட் நம்ம கூட பண்ணிருக்கிறான்னு சொல்லி ஹீப்ரூஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதை விட மேலான உடன்படிக்கை நம்ம கூட பண்ணிருக்காரு. ஆனா இந்த உடன்படிக்கையின் அறிவு நமக்கு இல்லாததுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், இன்னும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு என்ன வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார், என்னதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு தெரியாததுனாலதான் இன்னும் வாழ்க்கையில நிறைய காரியங்கள்ல நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம், குழப்பத்துல நம்ம இருக்கோம். அப்போ தாவீது நினைச்சாரு, அதாவது தாவீதனுடைய எண்ணங்கள் என்னன்னா, அவன் ஒரு பெரிய ஜெயண்டா இருக்கலாம், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் கூட தேவனுடைய உடன்படிக்கை இல்லை. அதனால அவன் என்ன செய்வான், என் முன்னாடி அவன் தோற்றுத்தான் போவான்ங்கிறத அவர் அறிந்திருந்தார். அப்போ இன்றைக்கு அவர் சொல்ற லூக்கா 22:20 வாசிக்கலாமா? லூக் சாப்டர் 22 verse 20. நான் வாசிக்கிறேன். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம், இந்த ரத்தத்தின் மூலமா நான் உங்க கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை இதை நான் இப்ப சொல்லும் போது சில காரியங்கள் உங்களுக்கு விளங்காத மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த உடன்படிக்கை பத்தி நம்ம டீப்பரா போக 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 நிறைய காரியங்கள் நம்ம தேவன் நம்முடைய கண்களை திறக்க விரும்புறார். இதை மட்டும் நம்ம ஆழமா அறிந்து கொண்டோம்னா வாழ்க்கையில நமக்கு எந்நாளும் ஜெயந்தான். நம்ம ஒரு நாளும் நம்ம தோல்வியில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்வீங்க. அப்போ இன்றைக்கு இந்த விருத்த சேதன உடன்படிக்கை தேவன் யார் கூட பண்ணாருன்னு பார்த்தா ஆபிரகாம் கூட பண்ணாரு. இப்போ இந்த உடன்படிக்கையை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த காலத்துல மனிதர்களுக்குள்ளேயே அவங்க உடன்படிக்கை செய்து கொள்வாங்க. அந்த உடன்படிக்கையை அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், மீறவே மாட்டாங்களா. இஸ்ரவேல் தேசத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கமா இருந்தது. உடன்படிக்கை செய்து கொண்டா 2 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஜீவன் போனாலும் அந்த உடன்படிக்கையில இருந்து என்ன செய்ய மாட்டாங்களாம், மீற மாட்டாங்களாம். அந்த உடன்படிக்கையை மீறினா கடவுள் எங்களை தண்டிக்கட்டும்னு சொல்லிதான் அந்த உடன்படிக்கையை அவங்க பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க உடன்படிக்கையில மிகவும் உண்மையா இருப்பாங்களாம். இது இன்னும் நம்ம பார்க்கும்போது இன்னும் புரியும். இப்போ இங்க வேதத்துல அந்த 2 மனிதர்களுக்குள்ள நடந்த உடன்படிக்கையில அவங்க எவ்வளவு உண்மையா இருந்தாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் இந்த உடன்படிக்கைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார்ங்கிற காரியம் நமக்கு புரியும். இப்ப வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் chapter 18 verses 1 to 3. 1 to 4 நான் வாசிக்கிறேன். அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். அப்போ இங்க தாவீதும் யோனத்தானும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்க. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, 2 பேரும் ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க.
அவங்க ஆத்துமா ஒன்றா இசைந்திருந்தது. யோனத்தான் உயிரை போல தாவீதை சிநேகிக்கிறான். அதனால அவங்க 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்க. இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாய் அவங்க என்ன செய்யறாங்க, சில பொருட்களை யோனத்தான் என்ன செய்யறான், தாவீதுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய சால்வை, தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய பட்டயம், தன்னுடைய வில், தன் கச்சை எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, தாவீதுக்கு கொடுக்கிறாரு. அதாவது இதுக்கு அடையாளம் என்னன்னா, என்னுடையது எல்லாம் இனிமேல் உனக்குரியது, உன்னுடையது எல்லாம் எனக்குரியது. இதுதான் ஒரு உடன்படிக்கையின் ஒரு ஒரு அடையாளமாய் அங்க என்ன செய்வாங்க, அந்த காலத்துல பண்ணுவாங்க. இங்க தாவீது ஒன்று கொடுக்கல, ஆனா யோனத்தான் தாவீதுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. அதனால இங்க உடன்படிக்கை பண்ண பிறகு அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, 19வது அதிகாரத்துல தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் என்ன செய்யறான், தன் குமாரனாகிய யோனத்தானோடும் ஊழியக்காரர் எல்லாரு கூடயும் சேர்ந்து ஆலோசனை பண்றான். ஏன்னா சவுலுக்கு தாவீது மேல பயங்கரமான ஒரு பொறாமை வருகிறது. அப்போ இவன் நமக்கு மேல வந்துருவானோ அப்படின்னு சொல்லி அங்க அவனை எப்படியாவது கொன்று போடணும்னு சொல்லி அங்க ஒரு திட்டம் தீட்டுறார். அப்போ சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல பிரியமா இருந்ததுனால அங்க அந்த காரியத்தை தாவீதுக்கு அறிவிக்கிறார். ஏன் இத சொல்றாருன்னா, இப்ப உடன்படிக்கை பண்ணினது நிமித்தம் இங்க தாவீத அவன் நிச்சயம் என்ன செய்யணும், ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், காப்பாற்றி ஆகணும். இன்னொன்னு, அவன் உயிரை போல அவன் சிநேகிக்கிறான். 2வது, அங்க அவனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாகணும். அதனால என்ன செய்யறான், அங்க தாவீதுக்கு அதை அறிவிக்கிறான். என் தகப்பன் உண்மை கொன்று போட வகை தேடுகிறார், நீர் மறைவான இடத்துல ஒளித்து கொண்டுரும் அப்படின்னு சொல்லி நான் என் தகப்பன் பேசுறப்போ நான் பக்கத்துல நின்னு அவர் என்ன பேசுறாருங்கிறத கேட்டு நான் உமக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அங்க யோனத்தான் தாவீதுக்கு அறிவிக்கிறார். அப்போ அதுக்கப்புறம் யோனத்தான் தன் தகப்பனிடத்துல தாவீதை குறித்து நலமாய் பேசி, நீர் அவனுக்கு விரோதமா பாவம் செய்யாதிருப்பீராக, அவன் ஒண்ணுமே உமக்கு விரோதமாய் செய்யலையே, அவன் செய்கைகள் உமக்கு ரொம்ப உபயோகமா தானே இருந்தது அப்படின்னு சொன்ன பிறகு சவுல் என்ன செய்யறாரு, அதை ஏற்றுக்கொண்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு கொடுக்கிறார். இப்போ அடுத்த 20வது அதிகாரத்திலையும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அங்க தாவீது திரும்பி கொலை செய்ய தேடுகிறாரு. அங்க 8வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே. நீங்க ஃப்ரீ டைம்ல இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எந்த அளவுக்கு அந்த உடன்படிக்கையில அவங்க உறுதியா நிக்கிறாங்க. இது ஒருவேளை மனிதர்களுக்குள்ளே நடக்கிற உடன்படிக்கை தான். ஆனா இந்த உடன்படிக்கையிலயும் அந்த இஸ்ரவேல் தேசத்து மக்கள் எப்படி இருப்பாங்களாம், மிகவும் உண்மையா இருப்பாங்களாம். அப்போ அவங்க தாவீது சொல்றார், நீர் என் கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததே ஆனால் நீரே என்னை கொன்று போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பன் இடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்னன்னு சொல்லி அந்த இடத்துலயும் அங்க என்ன செய்யறாரு, யோனத்தான் தாவீதை காப்பாற்றுகிறதற்கு சில காரியங்களை செய்கிறத பார்க்கிறோம். இது எல்லாம் முடிஞ்சு இங்க சவுல் குடும்பம் அழிஞ்சிருது, யோனத்தான் இல்ல, யோனத்தான் மரிச்சு போறாரு. இது எல்லாம் நடந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2 சாமுவேல் 9வது அதிகாரத்துல ஒரு காரியம் நடக்கு. ஆனா நம்ம வாஸ்தோம்னா அந்த கவனன்ட் எவ்வளவு முக்கியம், அந்த உடன்படிக்கைக்கு மனிதர்கள் எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க, அதாவது தேவனுக்கு முன்பாக அவங்க செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு எவ்வளோ உண்மையா அந்த மனிதர்கள் இருக்கிறாங்கிறத நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, அப்போ மனிதன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கே அவ்வளோ அவன் உண்மையா இருப்பான்னா, தேவன் நம்ம கூட பண்ணின உடன்படிக்கைக்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருப்பாருங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். இப்ப இந்த 2 சாமுவேல் 9வது அதிகாரத்துல பார்க்கிறோம், இங்க எல்லாரும் மரிச்சு போயிட்டாங்க. சவுல் மரிச்சு போயாச்சு, யோனத்தான் மரித்து போயாச்சு. ஆனா இங்க தாவீதுக்கு யோனத்தான் கூட பண்ணின உடன்படிக்கை எப்பொழுதும் அவர் நினைவுல இருக்கு. அப்போ அங்க கேக்குறாரு, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்ப அவன் கேக்குறதே என்னன்னா, யோனத்தானுக்காக நான் யாருக்காவது நான் ஃபேவர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப எந்த அளவுக்கு யோனத்தானே மரித்து போனால் கூட அந்த தலைமுறைக்கு அவர் என்ன செய்யறாரு, அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் அவ்வாறு இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம தேவன் எந்த அளவுக்கு நமக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். அப்போ அங்க சொல்றாங்க, சவுலின் வீட்டு வேலைக்காரனாகி சீபாங்கிறவனை அங்க தாவீது கிட்ட கொண்டு வராங்க. ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபான்னு கேக்குறாங்க. அப்போ யாருக்கு நான் தயவு பண்ணணும்னு சொல்றப்போ, இப்ப சீபா ராஜாவை பார்த்து சொல்றாரு, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் எங்கே என்று ராஜா கேட்டதுக்கு அவன் எங்க இருக்கிறான்னு சொல்றாங்க. அங்க கூட்டிட்டு வர்றாங்க.
கூட்டிட்டு வந்த உடனே அவன் முகங்குப்புற விழுந்து தாவீதுக்கு முன்னாடி வணங்குறான். அப்போது தாவீது மேவி போசேத்தே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். எவ்வளவு ஒரு அன்பு அந்த உடன்படிக்கை. இன்னொன்னு தாவீது யோனத்தான் மேல வைத்திருந்த அந்த சிநேகம், அந்த அன்பு, அங்க ரொம்ப அன்போடு அவனை கூப்பிட்டு, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். எவ்வளவு பெரிய ஒரு ஃபேவர் அங்க யோனத்தான் நிமித்தமாக, யோனத்தான் கூட பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக தாவீது அங்க சவுலின் குடும்பத்திற்கு அங்க செய்கிறார். யோனத்தானுடைய மகனுக்கு இந்த ஃபேவரை பண்றாருன்னா எவ்வளவு தூரம் மேல நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்த சவுல் தான் துரத்தி தாவீதை கொலை செய்யணும்னு நினைச்சவரு. ஆனா அந்த குடும்பத்துல இருந்த யோனத்தானுடைய மகனுக்கு அங்க என்ன செய்யறாரு, தாவீது ஃபேவர் பண்றாருன்னா அந்த உடன்படிக்கைக்கு இருக்கக்கூடிய பவர் அதுதான். ஒரு நாளும் உடன்படிக்கை செய்து யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொண்டாங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நிச்சயமா மாற மாட்டாங்க. நம்ம வேதத்துல அப்படி மனிதர்களுக்குள்ளே நிறைய உடன்படிக்கை பண்றாங்க. ஏசாவும் யாக்கோவும் உடன்படிக்கை பண்றாங்க, ஆபிரகாமும் அபிமலேக்கும் உடன்படிக்கை பண்றாங்க. இப்படி நிறைய பேர் மனிதர்களுக்குள்ளே உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு அதாவது நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா, அதாவது இந்த கவனன்ட்ல முதல்ல என்ன செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கூட தேவன் பண்ணியிருக்கிற உடன்படிக்கையின் பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஆபிரகாமின் நாட்கள்ல ஆபிரகாம் ஆதியாகமம் 15வது அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 15, இதுல தேவன் ஆபிரகாம் கூட ரத்தத்தின் மூலம் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் இன்னொரு நேரம் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 15 verses 7 and 8. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். சரி, இப்போ இங்க ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படிதான் நான் ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்துல இருந்து உன்னைய நான் வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் கேட்கிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன், எப்படி எனக்கு தெரியும்? நீர் சொல்றீரு நான் இதை சுதந்திரித்துக் கொள்வேன்னு, இந்த லேண்ட் எல்லாம் எனக்கு உரியதாகும்னு நீர் சொல்றீரு, இது எப்படி எனக்கு தெரியும்? ஏன்னா அந்த நாட்கள்ல இப்படி ஒரு ப்ராமிஸ் வரும்போது அதை எப்படி செய்வாங்கன்னா ஒரு உடன்படிக்கையின் வழியாதான் அதை உறுதிப்படுத்துவாங்க. அப்போ தேவன் இங்க ஆபிரகாம் புரிந்து கொள்ளும் விதமாய், ஆபிரகாமை கன்வின்ஸ் பண்ற விதமா அங்க தேவன் என்ன செய்யறாரு, ஒரு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். அப்போ அந்த உடன்படிக்கை ஒரு தேவன் நம்ம கூட செய்திருக்கிறாருங்கிற அந்த நிச்சயம் ஆபிரகாமுக்கு இருந்ததுனாலதான் அந்த விசுவாசத்துல அவர் என்ன செய்யறாரு, நிறைய இடங்கள்ல ஒரு உறுதியா நிற்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாடு 3 வயது ஆட்டுக்கடா ஒரு காட்டுப்புறா ஒரு புறா குஞ்சு எல்லாத்தையும் கொண்டு வா, அதை எல்லாத்தையும் நடுவாய் துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். அடுத்தது பட்சிகள் அந்த உடல்கள் மேல இறங்குது, அதை ஆபிரகாம் துரத்துறான். சூரியன் அஸ்தமித்தப்போ ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வருது. அப்போ இங்க தேவன் ஆபிரகாம் கூட பொதுவாய் உடன்படிக்கை பண்ணும்போது 2 பேரும் உடன்படிக்கை பண்ணுவாங்க. அதை நான் இன்னும் அடுத்து நான் வரும்போது அது உங்களுக்கு நல்லா விளங்கும். இங்க தேவன் ஆபிரகாம் கூட என்ன செய்யறாரு, ஒரு உடன்படிக்கை பண்ண, இது யூனிலேட்டரல் அக்ரிமெண்டா இது என்ன செய்து இருக்குது. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த எல்லாம் அந்த துண்டங்களை 2ஆ வச்சு அந்த ரத்தத்துக்குள்ள அந்த பலி என்ன செய்து செலுத்தப்படுது. எல்லாமே 2 ஹாஃபா என்ன செய்யுது, வெட்டப்படுது. அங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 3 வயது கிடாரி, வெள்ளாடு, ஆட்டுக்கடா, காட்டுப்புறா, புறா குஞ்சு, இது எல்லாத்தையும் நேர் பாதியா என்ன செய்யறாங்க, நடுவாய் துண்டித்து எல்லாத்தையும் ஆப்போசிட் சைட்ல என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. இங்க அவரு இப்போ ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை தேவன் வர பண்றாரு. அங்க அந்த நித்திரை அப்போ அந்த தூக்கத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆபிரகாம பார்த்து சில காரியங்களை அவருக்கு என்ன செய்யறார், வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்துல பரதேசிகளா இருந்து 400 வருஷம் உபத்திரவப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாதிகளை நியாயம் தீர்த்து பின்பு மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவாங்க.
நீ சமாதானத்தோட உன் பிதாக்கள் இடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். இதெல்லாம் சொல்லிட்டு இங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பிறகு ஒரு புகைகிற சூளை, அந்த துண்டங்களின் நடுவே நடந்து போகிற அக்கினி ஜுவாலை, இது எல்லாம் தோன்றுது. இங்க அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, அதுல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா எகிப்தின் நதி எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் உனக்கு சொந்தம் அப்படிங்கிறத ஆண்டவர் அங்கே உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்தவர் அது அப்படியே முடித்தாராங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எப்படி எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தாங்க, வெளியே வந்து அந்த தேசத்தை அவர் சுதந்திரிக்கிறதற்கு தேவன் கிருபை பாராட்டினார் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு இரத்த உடன்படிக்கையை தேவன் பண்ணுகிறார். அப்போ அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட உடன்படிக்கையின் மேல மிகவும் நம்பிக்கை. ஏன்னா நம்ம பார்த்தோம், யோனத்தான் தாவீது ஒரு மனிதர்களுக்கு இடையே நடந்த ஒரு சாதாரண உடன்படிக்கைக்கு அங்கே அவ்வளவு முக்கியத்துவம்னா, இங்க தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கை, அந்த பறவை மிருகங்களுடைய இரத்தத்தின் நிமித்தம் அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணினதுனால அங்க ஆபிரகாமுக்கு என்ன வரல, அதுக்கப்புறம் சந்தேகங்களே என்ன செய்யல, வரல. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரு, தேவன் என் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்ல, அப்போ எனக்கு இது என்ன செய்யும், நடக்கும் அப்படிங்கறதுல அவர் என்ன செய்யறாரு, உறுதியா இருக்கிறார். அப்போ ஆபிரகாமின் நாட்கள்ல ஒரு 2 குடும்பங்கள் அந்த கவனன்ட்ல இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தருக்குரியது எல்லாமே என்ன செய்யுது, மத்தவங்களுக்குரியது, அவங்களுக்குரியது எல்லாம் இவங்களுக்குரியது. அவங்களுக்கு எல்லாமே என்னவா இருக்கும்னா, ஒரு பொதுவாய் அவங்களுக்கு உள்ளது எல்லாமே வைத்து அனுபவிக்கக்கூடிய இடத்துல அவங்க உடன்படிக்கை பண்ணி கொள்வாங்க. அவங்க அந்த 2 ஃபேமிலிஸோ இல்ல 2 மனிதர்களோ இல்ல 2 அந்த ட்ரைப்ஸ் எந்த இதுவா இருந்தாலும் அவங்க அதற்கு மேல 2 பேரா இருக்க மாட்டாங்க, ஒருவராய் மாறிடுவாங்க. ஒருவேளை ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஒருத்தர் வீக்கா இருப்பாங்க அப்படின்னா, அந்த 2 பேரும் இணைகிறது நிமித்தம் இவங்க என்ன செய்வாங்க, ஸ்ட்ராங்கா மாறிடுவாங்க. அதே மாதிரி அந்த 2 ஃபேமிலிஸ்க்கு இடையில ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருக்கும். அவங்க அதாவது என்ன ப்ராமிசஸ் கொடுப்பாங்க, இதை பிரேக் பண்ணா இதுக்கு என்ன கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே இந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டும் அதுல என்ன செய்யும், நடக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அதாவது இப்ப 2 குடும்பங்கள் இருக்கு, இல்ல 2 ட்ரைப்ஸ், இப்ப 2 பேர் இருக்காங்க, 2 விதமான மக்கள் இருக்காங்க அப்படின்னா, அதுல இருந்து ஒருத்தரை என்ன செய்வாங்களா, சூஸ் பண்ணுவாங்களா ரெப்ரசன்டேட்டிவா. அவங்க வந்து என்ன செய்வாங்க, இந்த கவனன்ட்டை கட் பண்ணி இந்த கவனன்ட்டை என்ன செய்வாங்க, உறுதிப்படுத்துவாங்க. அப்ப அந்த செரிமனில அவங்க என்ன செய்வாங்க, 3 பெரிய மிருகங்களை என்ன செய்வாங்களா, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அததான் நம்ம 15வது அதிகாரம் ஜெனிசிஸ் 15ல 9, 10ல பார்த்தோம். 3 பெரிய மிருகங்கள் அங்க என்ன செய்து பலி செலுத்தப்படுது. அந்த பலி செலுத்தப்படும் போது அந்த ரத்தத்துக்குள்ள அந்த மிருகங்கள் இருக்கும். அப்போ அந்த ரத்தம் அந்த பாத் வழியா என்ன செய்வாங்க, ஒருத்தர் அங்க இருந்து நடந்து வருவாங்க, அந்த ரெப்ரசன்டேட்டிவ், இன்னொருத்தர் இந்த சைட்ல இருந்து நடந்து போய் அந்த நடுவுல நின்னு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு உடன்படிக்கை, அந்த ரத்தத்துக்குள்ள ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்வாங்களாம். இதுக்கு பேரு தான் வே ஆஃப் பிளட்ன்னு சொல்றாங்க. அதாவது ரத்த வழி, அந்த பாதை. இந்த இடத்துக்குள்ள இருந்து உடன்படிக்கை பண்ணினா அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு காலம் மீற மாட்டாங்க. இந்த உடன்படிக்கையே மாதிரிதான் ஆபிரகாம் கூட தேவன் என்ன செய்யறாரு, ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, இந்த 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன செய்வாங்களாம், அவங்களுடைய கோட், இப்ப நம்ம பார்த்தோம், யோனத்தான் கூட தன்னுடைய சால்வை, தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் தாவீதுக்கு கொடுத்ததை பார்த்தோம். அதே மாதிரி இந்த 2 ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க கோட் என்ன செய்வாங்க, மாத்திக்கிடுவாங்க. ஏன்னா என்னெல்லாம் நான் செய்யறேனோ அதெல்லாம் இப்போ உனக்குரியது அப்படிங்கிறத ஒரு ரெப்ரசன்ட் பண்ற விதமா. அடுத்தது அவங்க வெப்பன்ஸ் என்ன செய்வாங்களா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்களா. காரணம் என்னன்னா, இப்ப அத்தாரிட்டி எனக்குரியது எல்லாமே, என்னுடைய அத்தாரிட்டி இனி உனக்குரியது, உன்னுடைய அத்தாரிட்டி எனக்குரியது, எல்லாத்துக்கும் பவர் நமக்கு என்ன செய்து கைமாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ பவர் நமக்கு இருக்கு, எனக்குரியது எல்லாம் உனக்குரியது, உனக்குரியது எல்லாம் எனக்குரியது. அந்த வெப்பன்ஸ் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, அந்த அத்தாரிட்டிய, பவரை யூஸ் பண்றதுக்கு அந்த வெப்பன்ஸ் என்ன செய்யுது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுது. அப்போ இனி என்னுடைய பலன் இனி உன்னுடைய பலன், உன்னுடைய எனிமீஸ் எல்லாம் இனி என்னுடைய எனிமீஸ், எல்லாமே அது வந்து எல்லாமே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஒன்றாய் மாற்றப்படுவாங்க. இததான் கிறிஸ்துவும் நமக்காக இந்த புது உடன்படிக்கையில செய்திருக்கிற ஒரு காரியம். இதை இன்னும் நம்ம ஆழமா பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேரும் அந்த இதுக்குள்ள நடந்து இந்த அந்த சென்டர் ஆஃப் அந்த பிளட் அந்த இருக்கிற இடத்துல வந்து அவங்க என்ன செய்வாங்க,
ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் சொல்லிக்கிடுவாங்க. இந்த இடத்துக்கு பேரு தான் என்னன்னா பிளெஸிங் ஆஃப் த கவனன்ட். கவனன்ட் பிளெஸிங்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அந்த இடத்துல கர்ஸும் சொல்லப்படும். ஒருவேளை நீ இந்த அக்ரிமெண்ட்டை மீறிட்ட அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு சாபமும் அங்க என்ன செய்யும் சொல்லப்படும். அப்போ அங்க மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி இந்த மிருகங்கள் துண்டிக்கப்பட்டதோ, எவன் ஒருத்தன் இந்த உடன்படிக்கையை மீறானோ அவனும் கடவுளுடைய சமூகத்துக்கு முன்னாடி இப்படியே துண்டிக்கப்பட்டு போவான் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கர்ஸ் என்ன செய்யுமா அங்க சொல்லுவாங்களாம். அப்போ இதுக்கு அப்புறம் ஒரு காரியம் நடக்குது. இவங்களுடைய கைகள் அந்த ரிஸ்ட என்ன செய்வாங்களாம் கட் பண்ணி 2 பேருடைய பிளட் என்ன செய்வாங்களாம் மிக்ஸ் பண்ணிடுவாங்களாம். இன்டர்மிங்கிள் பண்ற மாதிரி அது என்ன செய்வாங்க, அந்த பிளட் 2 பேருடைய பிளட்டும் என்ன செஞ்சிரும் மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க ஒன்னா சேர்ந்து கவனன்ட் மீல் சாப்பிடுவாங்களாம். ஒன்றா சேர்ந்து கவனன்ட் மீல், அதுல என்ன சாப்பிடுவாங்க, அப்பம், பிரெட். அந்த பிரெட் எதை சிக்னிஃபை பண்ணுதுன்னா சரீரத்தை சிக்னிஃபை பண்ணுது. வைன் அது வந்து பிளட்ட சிக்னிஃபை பண்ணுது. அப்போ எல்லாமே இந்த புது உடன்படிக்கைக்கு ஒரு ஷேடோவா அந்த நாட்கள்ல இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கு நடந்திருக்கு. அப்போ இந்த கவனன்ட் மீல் எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய வில்லிங்னஸ், அவங்களுடைய கமிட்மெண்ட், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறோம், நம்ம கமிட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல கவனன்ட் மீல் சாப்பிடுறாங்க. இந்த பிளட் அக்ரிமெண்ட் தான் ஆபிரகாமின் நாட்கள்ல ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு காரியம். அதனாலதான் தேவன் என்ன செய்யறாரு, ஆபிரகாம் கூட இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை பண்றாரு. ஏன்னா ஆபிரகாம கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆபிரகாமுக்கு புரியல, இது எப்படி நீர் எனக்கு சொல்றீர், இந்த இடம்லாம் உமக்குன்னு சொல்றீரு, இது எப்படி நான் நம்ப முடியும்னு சொல்றப்போ ஆபிரகாமுக்கு தன்னுடைய அன்ஃபெயிலிங் லவ்வ புரிய வைக்க வேண்டியது இருந்தது. தன்னுடைய அன்பு, தன்னுடைய ப்ராமிஸ்க்கு தான் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருப்பாருங்கிறத புரிய வைக்க வேண்டியது இருந்தது. அதனாலதான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த கவனன்ட் மூலமாய் ஆபிரகாமுக்கு என்ன செய்யறாரு, புரிய வைக்கிறார். அப்போ நம்ம தேவனுக்கு என்னன்னா, அவர் நம்ம கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மனிதன் பண்ணுகிற உடன்படிக்கைக்கு இவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கிறார்னா தேவன், அப்ப ஆபிரகாமுக்கு அந்த நம்பிக்கை தான், தேவன் என் கூட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு, அந்த உடன்படிக்கையில மீற மாட்டாரு அப்படிங்கிறதுல அங்க ஆபிரகாமுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப ஆண்டவர் ஆபிரகாம ரொம்ப நேசித்தது நிமித்தம் அவனை ரொம்ப கேர் பண்ணி பார்க்கிறது எல்லாத்தையுமே ஆபிரகாமுக்கு என்ன செய்யணும், புரிய வைக்கணும். அவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட நீ வந்து என்ன செய்வ, நித்திரை அடைவாய், நீ இப்ப முதிர் வயதுல நல்ல முதிர் வயதுல அடக்கம் பண்ணப்படுவ அப்படின்னா என்ன அர்த்தம், அது வரைக்கும் நீ என்ன செய்வேன், பாதுகாப்பேன். அப்ப இதெல்லாம் எப்படி விளங்கும் அப்படின்னா, அந்த உடன்படிக்கை பண்ணியாச்சுன்னா அந்த சூழ்நிலையில அவங்க அப்படியே அதை என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க, அவங்க நம்புவாங்க. அதனாலதான் தேவன் என்ன செய்யறாரு, அந்த உடன்படிக்கையை அவங்க கூட என்ன செய்யறாரு, பண்றாரு. இப்போ ரோமர் 4:21 நம்ம பார்த்தோம்னா வாசிக்கலாமா, ரோமன்ஸ் 4:21. நான் வாசிக்கிறேன். நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அந்த 20:21 நம்ம பார்த்தோம்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அப்ப இந்த முழு நிச்சயம் எங்க இருந்து அவருக்கு வருது அப்படின்னா, அந்த உடன்படிக்கையின் மேல அவர் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்ப இன்னைக்கு நம்ம தேவன் பிரத்யட்சமா அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்ம கூட உடன்படிக்கை பண்ணிருக்க. இன்றைக்கு எந்த மிருகத்தின் ரத்தம் நமக்காக சிந்தப்படல, ஒரு சொந்த குமாரனுடைய ரத்தம், நேசகுமாரனுடைய ரத்தம் இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்டு நம்ம கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார்னா அந்த உடன்படிக்கைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். இன்றைக்கு அதை உணர்ந்து கொள்ளாததுனாலதான் இன்றைக்கு நம்ம வியாதிகள்லயும் நம்ம நெருக்கங்கள்லயும் பினான்சியல் ப்ராப்ளத்திலையும் நம்ம என்ன செய்யறோம், நிறைய காரியங்கள்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம்னா
நமக்கு தேவன் நம்ம கூட பண்ணி இருக்கிற உடன்படிக்கையின் வல்லமையை நம்ம இதுவரைக்கும் அறிந்து கொள்ளல. ஆனா இன்றைக்கு தேவன் நம்முடைய கண்களை என்ன செய்யறாரு, நிச்சயமா திறக்க விரும்புறார். இன்னும் ஒருவேளை எனக்கு தெரியல, இது இன்னும் ஒரு வாரமோ 2 வாரமோ நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா இதுல நீங்க இந்த மெசேஜஸ நீங்க தொடர்ந்து விடாம நீங்க கேட்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா இது நிமித்தம் நம்ம பெரிய காரியங்களை உலகத்துல நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை நம்ம அவரை அறிகிற அறிவின் மேலும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பார்த்திருக்கிறோம். உலகத்துக்கு சாட்சிகளாய் நம்ம நிச்சயம் இருக்க முடியும். அப்போ இந்த ஆபிரகாமுக்கு அந்த உடன்படிக்கையின் அறிவு ரொம்ப இருந்தது. இப்போ ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22, ஜெனசிஸ் சாப்டர் 22. அங்க ஆபிரகாம்கிட்ட ஈசாக்க பலி செலுத்த சொல்லி கேக்குறாரு. அப்போ அங்க அவர் என்ன சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வரும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இந்த நம்பிக்கையும் எங்க இருந்து வருதுன்னா, அந்த உடன்படிக்கையில தேவன் பண்ணின அந்த உடன்படிக்கையில அவர் வைத்த நம்பிக்கை நிமித்தம் அவர் சொல்லிட்டார், உன் சந்ததி ஈசாக்கின் மூலம் உன் சந்ததி என்ன செய்யும், விளங்கும். அதுல நம்ம அந்த முந்தின அதிகாரத்துல பார்த்தா தெரியும். 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் ஜெனசிஸ் சாப்டர் 21 verse 12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்லவது எல்லாவற்றையும் கேள். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். இது எல்லாமே அந்த 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் தான். இதெல்லாம் உனக்கும் சாராளுக்கு நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லி அங்க வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. நம்ம வாசிக்கலாம். 15வது அந்த உடன்படிக்கையின் அந்த சாப்டர்லயே அங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொன்னப்போ, உனக்கு அப்போ அந்த எலியேசர சுதந்திரவாளியா நாம் ஏற்றுக்கொள்ளவான்னு கேக்குறப்போ, இல்ல உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான்னு சொல்லி அங்க என்ன செய்யறாரு, வானத்தை அண்ணாந்து பார். இதுதான் நம்ம இத சொல்லும் போது இன்னொரு காரியம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் விரும்புறேன். நம்ம ஏற்கனவே நம்ம கிங்டம் பிரின்சிபிள்ஸ்ல பார்த்தோம், நம்ம எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இங்க ஆண்டவர் அங்க வெளியே கூட்டிட்டு வந்து அங்க என்னென்ன பார்க்க சொல்றாருன்னா, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன அப்படின்னு சொல்லி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். அப்போ நம்ம மைண்ட அவர் என்ன செய்ய விரும்புறாரு, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புறாரு. நீ உனக்கு பிள்ளை இல்லைங்கிறத நினைப்ப விட்டுட்டு உன் சந்ததி இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீ அந்த பிக்சரை பாரு. அப்ப இன்றைக்கு சில சூழ்நிலைகள்ல நம்ம எந்த பிக்சரை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுலதான் நம்ம அற்புதங்கள் என்ன செய்து அடங்கி இருக்கிறது. அவருடைய வார்த்தையை மாத்திரம் பாக்குறோமா, இல்ல சூழ்நிலைகளை பார்க்கிறோமா, இல்ல மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போறோமா, எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? அவருடைய வார்த்தைய நம்ம மைண்ட்ல வச்சு அதை இமேஜினேஷன்ல கொண்டு வந்து அதை நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது நமக்கு நிச்சயமாய் அற்புதங்கள் உண்டு. மாறா நம்ம அதற்கு எதிராக சிந்தித்து அதற்கு எதிரான வார்த்தைகளை பேசும்போதுதான் நம்ம அற்புதங்கள் என்ன செய்யுது, நாமே நம்ம அற்புதங்களை நம்ம என்ன செய்யறோம், தடை பண்ணுகிறோம். அப்ப இந்த நாள்ல நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அப்போ அந்த உடன்படிக்கையில ஆபிரகாமுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அங்க என்ன செய்து ஆபிரகாமுக்கு இருக்கு. அப்போ இதே மாதிரிதான் அங்க என்ன நடக்குது, அங்க நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் கூடயும் தேவன் என்ன செய்யறாரு, ஒரு உடன்படிக்கையை செய்யறாரு. இதை இன்னும் புரியும் போது இன்னும் உங்களுக்கு இந்த உடன்படிக்கை குறித்து ஒரு வெளிச்சம் நல்லா இருக்கும். அப்போ நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 24. அதுல நானே வாசிக்கிறேன், நானே சொல்றேன், வாசித்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மூப்பர்ல 70 பேர் கர்த்தரிடத்துல ஏறி தூரத்துல பணிந்து கொள்ளுங்க, மோசே மாத்திரம் கர்த்தரிடத்துல சமீபித்து வரலாம் அப்படின்னு சொல்லி அங்க சொன்ன பிறகு அங்க மோசே சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியமங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய்
கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். நாங்க தேவன் சொன்ன மாதிரி எல்லாம் செய்வோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பிரதியுத்தரம் சொல்றாங்க. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அந்த லக்கத்தின்படி தூண்கள் எல்லாம் நிறுத்துறாங்க. இங்க சர்வாங்க தகன பலி, கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகள் எல்லாம் பலியிடுறாங்க. அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். அப்போ இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கூடயும் ஒரு இரத்த உடன்படிக்கை என்ன செய்து நடக்குது. அதாவது இங்க இரத்த உடன்படிக்கை என்னன்னா, அங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அந்த நியாயப்பிரமாணத்திற்கு உண்மையாய் கீழ்ப்படிந்தால் அங்க ஆசீர்வாதம். உபாகமம் 28 நம்ம நல்லா தெரியும் அந்த அதிகாரம். அதற்கு கீழ்ப்படியலைன்னா அங்க என்ன வருது, சாபம் வருது. அப்போ இங்கேயும் என்ன செய்யுது, இங்க ரத்தம் எதுக்காக சிந்தப்படுது, அந்த ரத்தம் ஏன் தெளிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ரத்தமே எதுக்கு அடையாளம்னா, ஒரு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம்னா இப்போ ஒரு சீல் பண்ணுவாங்க. இந்த சீலிங்க்கு ஒரு அடையாளம் தான் என்னது, ரத்தம். இன்றைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமும் அது எதற்காக நமக்காக சிந்தப்பட்டிருக்குதுன்னா, நம்ம கூட பண்ணின உடன்படிக்கையின் ஒரு முத்திரையாய் அவருடைய ரத்தம் என்ன செய்யுது, நமக்காக இருக்குது. இந்த உடன்படிக்கைக்கு இருக்கிற பவர் நம்ம தெரிந்து கொள்ளாததுனால நம்ம எத்தனை விஷயங்கள்ல நம்ம சிக்கிட்டு இருக்கிறோங்கிறத நீங்க இன்னும் போக போக நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, இந்த ரத்தம்ங்கிறது என்னன்னா, அந்த கவனன்டோட பெர்மனன்ஸ், அது நிரந்தரமான ஒரு உடன்படிக்கைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் அந்த ரத்தம் என்ன செய்யுது, அங்க சிந்தப்படுது. அப்போ அடுத்ததா ஏன் அங்க மோசே அங்க ரத்தத்தை தெளிக்கிறாருன்னா, அங்க ரத்தத்தினால என்ன செய்யுது, அங்க சுத்திகரிப்பு நடக்குது. அந்த பாவங்களா இருக்கட்டும், அந்த மக்களுடைய என்ன காரியங்களா இருந்தாலும் அந்த ரத்தம் தெளிக்கிறது மூலமா அவங்க என்ன செய்யறாங்க, சுத்திகரிக்கப்படுறாங்க. அந்த இப்போ அங்க அனிமல்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அந்த பிளட்டை தான் அவங்க ஆல்டர்லயும் தெளிக்கிறாங்க, அந்த ஜனங்கள் மேலேயும் என்ன செய்யறாங்க, தெளிக்கிறாங்க. அவங்க பரிசுத்தமாறாங்க. இப்படித்தான் வருஷம் வருஷம் அங்க என்ன நடக்குது, ஜனங்களுடைய பாவங்களுக்காக அங்க பாவ நிவாரண பலி என்ன செய்து செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு அங்க என்ன வரல, பூரணமா தன்னுடைய பாவங்கள் நீங்கின ஒரு அந்த மனசாட்சி என்ன செய்யல, வரல. இதற்காகத்தான் தேவன், நம்ம எபிரேயர்ல நம்ம வாசம் இன்னும் நம்ம போகும்போது இன்னும் நல்லா தெரியும், தேவன் நம்ம கூட அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு உடன்படிக்கையை அவருடைய ரத்தத்தினால நமக்கு செய்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு மனித ரத்தத்தின் மூலம் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும்னா, இன்றைக்கு இந்த உலகத்தை படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், சர்வ சிருஷ்டியையும் படைத்தவர், அவருடைய ரத்தத்தினால பண்ணின உடன்படிக்கைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், டீப்பா நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து வேதத்தை படிக்கும் போதும் என்ன உடன்படிக்கையில நம்ம இருக்கிறோம், ஆண்டவர் என்ன காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், ரொம்ப டீப்பா ஆராய்ந்து படிக்கும் போது அந்த அறிவு வரும்போதே, அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு வரும்போதே நிறைய பகுதிகள்ல நமக்கு என்ன செய்யும், விடுதலை கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம், ஏசாயா 52:14 வாசிக்கலாமா? ஏசாயா 52:14, ஐசாயா சாப்டர் 52 verse 14. மனுஷனை பார்க்கிலும் அவனுடைய முகப்பார்வையும், மனுப்புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். சரி, இப்போ இன்னொரு ஒரு இதுல நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த ரிஸ்ட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலம் அந்த பிளட் வரும், அதுல 2 பேரும் ஒண்ணுங்கிறத இன்டர்மிங்கிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இப்போ அந்த தழும்பு, அந்த மார்க், அது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த மார்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கையின் அடையாளமாய். இந்த உடன்படிக்கையின் அடையாளமா தான் இயேசு தன்னுடைய சரீரங்களிலே தழும்புகளை சுமந்தார்.
நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உடன்படிக்கை செய்தது நிமித்தம், அவருடைய தழும்புகளின் நிமித்தம் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? இன்றைக்கு நாமும் அவரும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம ஆத்துமாவில சுகம், சரீரத்துல சுகம் எல்லாம் அவரிடத்துல இருந்து நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு வசனமா நம்ம பார்க்கும்போது இந்த உடன்படிக்கையின் கீழே நான் இருக்கிறபடியினால, என் குடும்பம் இருக்கிறபடியினால எங்களை எந்த காரியங்களும் தொட முடியாதுன்னு சொல்லி நீங்க ஆணித்தரமா அதை இருதயத்துல விசுவாசிச்சு நீங்க வாயினால பேசும்போது நிச்சயமான விடுதலைகள் உண்டு. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் 53வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 53 verses 1-5. அல்ல 5th verse மட்டும் வாசிங்க, அப்புறம் அதை நம்ம பார்த்துக்கலாம். வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, புது உடன்படிக்கையில நடந்தது அதுதான். நமக்கு வர வேண்டியதை எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாராம்? அவர் சுமந்துட்டார். நம்முடைய மீறுதல்கள்னால அவர் காயப்படுறாரு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்படுறார். இதுதான் அவர் நம்ம கூட பண்ணின உடன்படிக்கையின் அடையாளம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ இன்றைக்கு அந்த சமாதானம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில ஃபுல்னஸ், ஹோல்னஸ் இருக்கு. ஷாலோம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள சுகம், சந்தோஷம், செழிப்பு எல்லாமே அதுல என்ன இருக்குன்னா அடங்கி இருக்கு. நமக்குரியது எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்குரிய சமாதானத்தை தேவனோடு மனிதர்களுக்குள்ள இருந்த அந்த அந்த மனுஷன் எப்படி இருந்தானா, மனதிலே சத்துருக்களா இருந்தானா தேவன் கூட. அப்போ அதையும் நீக்கி அங்க தேவனோட சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். நம்ம இருதயத்திலையும் தன்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறார். அதான் நம்ம யோவான்ல வாசிக்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ இன்னைக்கு நமக்குரியது எல்லாத்தையும் இன்னைக்கு அவர் என்ன செஞ்சுட்டாரு? உறிஞ்சு எடுத்துட்டார். இன்னைக்கு அவருக்குரியது எல்லாத்தையும் நமக்கு என்ன செஞ்சுட்டாரு? இந்த புது உடன்படிக்கையில நமக்கு கொடுத்துட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ இந்த மார்க் ஆஃப் த கவனன்ட் தான் என்னது? தழும்பு. அப்போ அவருடைய ஒவ்வொரு அவயவத்திலையும், ஒவ்வொரு சரீரத்துல அங்க உச்சம் தலையில இருந்து கால் வரைக்கும் அவருக்கு என்னதான்? தழும்பு இருந்தது. அந்த தழும்புகளை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தழும்புகளின் நிமித்தம் இப்படி ஒரு தேவன் என் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னா, நான் எப்படி வியாதியா இருப்பது தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா, நீங்க நிச்சயம் அந்த பிசாசு அதுக்கு மேல உங்க சரீரங்கள்ல அந்த பலவீனத்தை அவன் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. இது ஆணித்தரமா, அது ஹீலிங்கா இருக்கட்டும், பினான்சியல் ஸ்ட்ரகிள்க்கு அதுல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரரானார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துலயும் அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு. நம்முடைய தரித்திரத்தை அவர் என்ன செஞ்சுட்டாரு? வாங்கிட்டார். அப்போ இதையெல்லாம் உண்மையாய் நம்ம விசுவாசிப்போம் அப்படின்னா, இந்த கவனன்ட்ல நடந்தது இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இது உண்மையா நம்ம கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு இந்த ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டோனாலே போதும், எவ்வளவு ஒரு பவரும் அத்தாரிட்டி நமக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு உடன்படிக்கையின் கீழே நம்ம இருக்கிறோம் அறிந்து கொண்டோம்னா, தேவன் பலத்த காரியங்களை நம்ம மூலமா நிச்சயமா செய்வார். அப்போ எபிரேயர் 11, Hebrews 11 verses 17-19. எபிரேயர் 11, 17-19. நான் வாசிக்கிறேன். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இதுதான் நம்ம அப்பதையும் பார்த்தோம். அப்போ விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்டது. நமக்கு இந்த உலகத்துல சோதனை அப்படின்னா ஒண்ணுலதான் டெஸ்ட் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், வேற எதுலயும் வராது, ஃபெய்த்ல தான் டெஸ்ட். இந்த ஃபெய்த் டெஸ்ட்ல நம்ம ஒவ்வொரு நேரம் நம்ம எந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம்னா போதும், அந்த டெஸ்ட்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம்.
நான் இந்த உடன்படிக்கையின் கீழே தேவன் என் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, இந்த காரியம் என்னை மேற்கொள்ள முடியாது, நான் இதுல ஏற்கனவே நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன், நம்ம ஜெயித்துட்டோங்கிற இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் என்ன செய்துட்டாரு, ஜெயம் எடுத்து நமக்கு கொடுத்துட்டாரு, ஜெயிச்சு முடிச்சுட்டாரு. அந்த ஜெயத்துல இருந்துதான் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய விசுவாசத்துல நம்ம நிற்கணுமே தவிர நம்ம போராடி எதையோ பெற்றுக்கொண்டோங்கிறது இல்ல. அந்த இடத்துல, அப்போ இந்த இடத்துல ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் என்ன செய்திருந்தார், சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் அவன் மரித்தா கூட அவனை எழுப்புவான். அதனால என் பிள்ளைய நான் என்ன செய்வேன், தைரியமா போய் பலி செலுத்துவேங்கிற அந்த உடன்படிக்கையின் மேல் இருந்த அந்த ஒரு நம்பிக்கை தான் அங்க என்ன செய்தது, ஆபிரகாமே அப்படிப்பட்ட ஃபெய்த்ல அந்த டெஸ்ட்ல கூட ஆபிரகாமை ஜெயிக்க வைத்தது. அப்ப இன்றைக்கு நமக்கு அப்படியே ஒரு சோதனை வந்தது, தன் மகனையா பலி கேட்டார் ஆண்டவர், இல்லவே இல்லை. ஆனா நமக்கு ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், பயந்துடுறோம், முறுமுறுக்கிறோம், இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்லாம் சொல்லி என்ன செய்யறோம், நிறைய விஷயங்கள்ல புலம்பிட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, அந்த உடன்படிக்கையின் பவரை தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம விசுவாசத்துல ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம், உறுதியாய் நிற்கலாம். இப்போ அடுத்ததா கலாத்தியர் 3:15-16, Galatians 3:15 and 16. வாசிக்கிறேன். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. இந்த இடத்துல நிறைய காரியங்கள் ஆண்டவர் அதுல பவுல் எழுதுறாரு, சில காரியங்களை அங்க கம்பேர் பண்ணி காட்டுறாரு. இங்க சொல்றாரு, மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையே ஒருத்தனும் என்ன செய்யறது இல்ல, தள்ளுறது இல்ல, அது கூட ஒன்னையும் கூட்டுறதும் இல்ல. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் என்ன செய்யுது, வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. அங்க சந்ததிகள் அப்படின்னு சொல்லப்படாம ஒரு சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆபிரகாம் இந்த உலகத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாவும், இயேசு ஹெவன்லி ரெப்ரசன்டேட்டிவாவும் என்ன செய்யறார், இருக்கிறார். இப்போ ஜீசஸ் புது உடன்படிக்கைக்கு ஒரு ஹெவன்லி ரெப்ரசன்டேட்டிவா என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. இந்த கவனன்ட் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் மாத்திரம் அல்ல, இங்க தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவுலையும் அங்க என்ன செய்து ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. இப்ப கலாத்தியர் 3:29 வாசிக்கலாம். Galatians 3:29. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால், அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாரு, கிறிஸ்துவின் உடையவர்கள். அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் அவரை உடையவர்கள். நம்ம இன்றைக்கு யாராம், ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தத்திற்கும் நம்ம யாரு, சுதந்திரவாளி. ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்போ கிறிஸ்துவினுடைய சந்ததி இன்றைக்கு யாரு, நம்ம. ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகள் நம்ம. இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாராய் தான் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். இன்னைக்கு அந்த வசனத்துல பார்த்தோம், அந்த ஒரு சந்ததி யாரு, கிறிஸ்துன்னு அங்க என்ன செய்யுது, சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ரோமர் 8:17 நம்ம பார்க்கும்போது, ரோமன்ஸ் 8:17, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். சரி, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. எப்படி ஒரு தகப்பனுக்குரியது எல்லாம் பிள்ளைகளுக்கு வருமோ, அதே போல இன்றைக்கு நம்ம பரலோக தகப்பனுக்கு நம்ம என்ன செய்துட்டோம், பிள்ளைகள் ஆயிருக்கிறோம். இன்றைக்கு அவருக்குரியதெல்லாம் இன்றைக்கு நமக்குரியது. அப்போ அங்க தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்றைக்கு கிறிஸ்து தான் யாரு, நம்முடைய மூத்த சகோதரன், அவருக்கு உடன் சகோதரராய் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அது எல்லாம் யாருக்கும் சொந்தம்,
நமக்கும் உரியதும் கூட. அவருக்கு உடன் சுதந்திரராய் நம்ம இருக்கிறபடியினால நமக்கு உரியது என்னது? அந்த கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் உரியதோ அதெல்லாம் நமக்கு உரியது. அப்போ இந்த நாள்ல நம்ம நல்லா அறிந்து கொள்ளும், இந்த புது உடன்படிக்கையில இது எல்லாம் என்ன செய்யுது? நடக்குது. இப்போ இந்த புது உடன்படிக்கையில ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. நம்மள கேர் பண்றது மாத்திரம் இல்ல, எப்படி அவர் ஜீசஸ கேர் பண்ணி எப்படி நேசித்தாரோ, லவ் பண்ணாரோ, அதே அன்புல அதே கேர் தான் நம்ம மேல என்ன செய்திருக்கிறாராம்? வைத்திருக்கிறாராம். அதுக்காக தான் நம்ம வசனம் நல்லா தெரியும். பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய பிள்ளையவே கொடுத்து நமக்காக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார்னா அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கும். அவர் நம்ம கூட பண்ணின உடன்படிக்கையின் வல்லமை எவ்வளவு பெரிதா இருக்கும். நம்ம பாவிகளா இருக்கும் போதே இது என்ன செய்திருக்கு? நடந்திருக்கு. அப்போ இந்த பவரை நம்ம என்ன செய்யல, இன்னைக்கு வரைக்கும் நம்ம உணரல. இன்றைக்கு தேவன் இந்த கவனன்டோடைய பவரை என்ன செய்யறாரு? உணர விரும்புறார். அவருடைய ரத்தத்தின் மூலம் பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கையின் வல்லமை எவ்வளவு பெரிய. தாவீது அதை உணர்ந்திருந்தார். விருத்த சேதன உடன்படிக்கையே அவ்வளோ அவர் என்ன செய்தார்? அந்த விருத்த சேதனம் இல்லாதவன் என்னைய மேற்கொள்ள முடியாது. அப்போ இன்றைக்கு நம்ம எந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு பெரிய உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தின் மூலம் நம்ம கூட தேவன் பண்ணியிருக்கிறாருன்னா எத்தனை காரியங்களை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நமக்கு அந்த உடன்படிக்கையை பற்றி அறிவில்லை. அந்த உடன்படிக்கையின் வல்லமை நமக்கு என்ன செய்யல, தெரியல. அதனாலதான் பல காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யறோம்? இன்றைக்கு வரைக்கும் பயந்து கொண்டிருக்கிறோம். தேவன் இன்றைக்கு அந்த பயங்களை நம்ம இருதயத்தை விட்டு எடுத்துக்கொள்ள விரும்புறார். அப்போ இந்த நியூ கவனன்ட், இந்த புது உடன்படிக்கை இந்த பழைய உடன்படிக்கையை காட்டிலும் மேலான உடன்படிக்கை. நமக்கு நல்லா தெரியும். டியூட்ரானமி சாப்டர் 28, உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கும். பிளெஸிங்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பிளெஸிங்ஸ் இருக்கும். நம்ம வேணா வாசிக்கலாம். அந்த 1-2 வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். உபாகமம் 28. அதுல வந்து 1வது வசனம் நம்ம வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அப்போ அவருடைய கட்டளைகள், அவருக்கு சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பானா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட். கிட்டத்தட்ட அதுல எது வரைக்கும் வருதுன்னா 14ஆம் வசனம் வரைக்கும் வருது. அடுத்தது 15வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? இந்த சத்தத்திற்கு செவி கொடாமல் கட்டளைகள் கற்பனைகள் இப்படி நடக்க கவனமா இல்ல அப்படின்னா இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இதுதான் பழைய உடன்படிக்கை. மோசையின் நியாயப்பிரமாணத்துல வந்த அந்த ஆசீர்வாதங்களும் சாபங்களும். இப்ப இந்த புது உடன்படிக்கையில இந்த சாபம் உண்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுல நல்லா தெரிந்தவங்களுக்கு நல்லா தெரியும். நிச்சயமா நமக்கு என்ன கிடையாது. அந்த சாபத்தை கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? தன் மேல அவர் சுமந்துட்டார். அதை வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. கலேஷியன்ஸ் 3 chapter 3 verse 13. 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சரி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், அதாவது சிலுவையில அந்த மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அப்போ இன்றைக்கு அந்த புது உடன்படிக்கையில நடந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நீங்க பார்க்கணும். இததான் நல்ல ஆழமா நம்ம இருதயத்துல என்ன செய்யணும்? பதிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த புது உடன்படிக்கையில என்ன நடந்திருக்கு? நம்ம மேல இருந்த சாபத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? தன் மேல வாங்கிட்டாரு. அங்க மரத்திலே அவர் தூக்கப்பட்டதுனால அவர் சபிக்கப்பட்டவனா மாறிட்டார். நம்ம சபிக்கப்பட்டவர்களா இருந்தோம். ஆனா இன்றைக்கு இந்த சாபம் எல்லாம், அதாவது ஒருவேளை இன்றைக்கு புறஜாதிகளா நமக்கு இது சொல்லப்படலாம். இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டிருந்தா கூட நம்மளும் பாவத்துல இருக்கும்போது இயேசுவை அறியாதப்ப அந்த சாபங்களுக்குள்ள நம்ம இருந்தோம். ஆனா இன்றைக்கு பரிபூரணமாய் நம்முடைய சாபங்கள் எல்லாத்தையும், அதாவது கவனன்ட்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த எக்ஸ்சேஞ்ச் இதுதான். நம்முடைய சாபங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்துட்டார். அப்போ இன்றைக்கு
அந்த சாபமே நமக்கு என்ன செய்யாது, கிடையாது. அந்த பழைய உடன்படிக்கையில சாபம் சொல்லப்பட்டது. அதனாலதான் இந்த புது உடன்படிக்கை பெட்டர் கவனன்ட்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்போ கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நீங்க அந்த உபாகமம் 28:15 அப்புறம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நிறைய சாப லிஸ்ட் இருக்கும். இதுல எதுலயா ஒண்ணுல நம்மளும் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டு இருப்போம், மாட்டிட்டு இருப்போம். அதுல காய்ச்சல் கூட இருக்கு. எனக்கு அதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம எத்தனை பேருக்கு ஃபீவர் எல்லாம் கூட நம்ம சாதாரணமா நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கிடுறோம். அப்போ அந்த ஃபீவர் ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி சிம்டம் வந்தா கூட நான் இந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனோபாவத்துல அந்த அந்த ஃபீவரை கூட நீங்க எதிர்க்கும் போது நிச்சயமா அது நம்மளை விட்டு போய்தான் ஆகணும். ஏன்னா அப்படிப்பட்ட புது உடன்படிக்கையின் கீழே தான் இருக்கிறோம். நமக்கு சாபமான எந்த வியாதிகளும் நமக்கு சொந்தமானது அல்ல. அந்த உபாகமம் 28:21, 22 எல்லாம் நான் வாசிக்கிறேன். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்கையினாலும் விஷப்பணியினாலும் பாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். சரி, அப்போ இந்த சாபத்தெல்லாம் அவர் என்ன செஞ்சிட்டாரு, வாங்கிட்டாரு. இது புரியாததுனாலதான் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம், உலகத்துல இருக்கு, அது எனக்கும் வரும் நமக்கும் வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், நிறைய காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நம்ம கூட பண்ணின உடன்படிக்கையின் அந்த பவர் நமக்கு தெரியல. மேலும் நம்ம அதுல இன்னும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த 20வது வசனம் வாசிங்களேன், 20th verse. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரிகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறதெல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். சரி, இங்க என்ன சொல்லுது, அங்க சஞ்சலம் சாபம் கேடு எதுலெல்லாம் கையிட்டு செய்கிற எல்லாத்துலயும் சாபம். அப்ப இந்த சாபத்தை அவர் சுமந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த புது உடன்படிக்கையில அவர் என்ன செஞ்சிட்டார், நம்முடைய சாபங்கள் அனைத்தையும். அப்ப நீங்க இன்னைக்கு கையிட்டு செய்கிறது அவருடைய ஆலோசனையின்படி நீங்க கையிட்டு செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் அதுல ஆசீர்வாதம் தான் இருக்குமே தவிர அதுல என்ன வராது, குறைவு இருக்காது. இந்த எண்ணத்துக்குள்ள நம்ம வரும்போதுதான் நம்ம கையிட்டு செய்கிற வேலைகள் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அது இல்லாம நான் செய்யறது நடக்குமா, இது நல்லபடியா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஒருவேளை நம்ம நிறைய நேரங்கள் நம்ம தேவனிடத்தை ஆலோசனை கேட்காம செய்கிற காரியங்கள்ல நம்ம என்ன செய்வோம், மாட்டிக்கிடுவோம். அப்படி இல்ல, எந்த ஆலோசனையை கேட்டு நீங்க தேவன்கிட்ட நீங்க அதை சரண்டர் பண்ணி நீங்க அந்த காரியத்தை செய்யும் போது நிச்சயமா அதுல நீங்க ஆசீர்வாதத்தை தான் பாப்பீங்க. ஏன்னா இந்த சாபத்தையும் அவர் என்ன செஞ்சுட்டாரு, சிலுவையில சுமந்துட்டார். அடுத்தது பாருங்க, 28 அதே அதிகாரம் 28. புத்தி மயக்கத்தினாலும் கூட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் பாதிப்பார். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா எல்லாரும் சொல்றது என்ன, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, தூக்க மாத்திரை போடுறது, இது எல்லாமே ரொம்ப சாதாரணமா இருக்கு. காரணம் என்னன்னா நமக்கு எங்க இருக்கிறோங்கிறது நமக்கு என்ன செய்யல, தெரியல. இந்த சாபத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, சுமந்துட்டார். அப்போ புத்தி மயக்கம், குருட்டாட்டம், மன திகைப்பு அப்படின்னாலே அது எதை குறிப்பிடுதுன்னா அந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், இதை எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தின் மூலம் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, உடன்படிக்கை பண்ணிட்டார். அப்படின்னா அந்த உடன்படிக்கையை நம்ம நம்புவோமா, சூழ்நிலைகளை நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? எப்படி தாவீது உறுதியா அந்த கவனன்ட்ல நின்னு நான் இந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறேன், எனக்கு எந்த டிப்ரெஷனும் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, என் தேவன் என்ன கேர் பண்றார், என் தேவன் என்னை நேசிக்கிறார், 24 மணி நேரமும் அவர் கண்கள் என் மேல பதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற அந்த உடன்படிக்கையின் அந்த அன்பை நீங்க உணர்ந்து கொள்வீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்குரியது இல்லை. இந்த இடத்துலதான் நம்ம என்ன செய்யணும், நிக்கணும். இதுல இன்னும் நீங்க நிறைய அந்த இதுல நீங்க எல்லாமே நீங்க வாசித்து பாருங்க. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை கொடிய எருபந்தமான பருக்களினால வாதிப்பார், இது எல்லாமே இருக்கு. அப்போ இந்த அதுல லிஸ்ட்ல போட்டிருக்கிற அனைத்து சாபங்களையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, சுமந்து விட்டார். இந்த சாபங்கள் நம்மை தொடர முடியாது. அந்த காய்ச்சல் கூட நம்மள என்ன செய்ய முடியாது,
தொடர முடியாது. நமக்கு ஏன் அப்படி வருது? நம்ம சரி நீங்க யோசிக்கலாம். நம்ம அந்த இதுல இல்லல்ல. அப்ப நமக்கு ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் வருது அப்படின்னா, நம்ம என்ன செய்றோம்? மனுஷன் சிந்திக்கிறதை போல என்ன செய்றோம்? பல வேளைகள்ல நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். மனுஷன் எப்படி சிந்திக்கிறான்? இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். உலகத்துல வர்றது என்ன செய்யும்? நமக்கு வரும். பேதுருட்ட ஆண்டவர் சொல்லும்போது நான் பல நேரங்கள்ல அதான் சொல்லுவேன். முதல்ல அப்பதான் வெளிப்பாடு கிடைக்குது. ஆண்டவர் நீ யாருன்னு சொல்றீங்கன்னு கேக்குறப்போ பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றாரு. அப்புறம் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறப்போ அங்க பேதுரு கோபம் அடைஞ்சு சொல்றாரு, இதெல்லாம் உமக்கு சம்பவிக்க கூடாதுன்னு தனியே கூட்டிட்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினான்னு இருக்கோம். அப்போ ஆண்டவர் கடிந்து கொண்டு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்போ மனுஷன் சிந்திக்கிற மாதிரி நம்ம சிந்தித்தாலே அங்க யார் இருக்கிறா? பின்னாடி பிசாசு என்ன செய்யறான்? நின்று கொண்டு நம்ம சிந்தனைகள்ல அவன் என்ன செய்யறான்? ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அப்ப இன்றைக்கு நான் இந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறேன். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவீது எப்படி அந்த உடன்படிக்கையில நின்னாரு? ஆபிரகாம் எப்படி அந்த உடன்படிக்கையில நின்னார்? அந்த விசுவாசத்துல அந்த எப்படி ஜெயம் எடுத்தார்? அந்த உடன்படிக்கையில நான் இந்த உடன்படிக்கையில இருக்கிறேன். எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த விதமான நன்மைகள் தான் நடக்குமே தவிர தீமைகள் வராது அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கையும் அவருடைய ரத்தத்தையும் நீங்க பேசுவீங்கன்னா அந்த சத்ரு ஓடி போவாங்க. நம்ம வெளிப்படுத்தல பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அவருடைய ப்ராமிஸ் எல்லாம் இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால நமக்கு சீல் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த 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 உடன்படிக்கை, அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சொல்லும் போது சாத்தானால அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. அதனாலதான் அந்த ரத்தத்துக்கு அவ்வளவு பவர். அவருடைய ரத்தத்தை நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த உடன்படிக்கையை நம்ம பேசுறோம்னு அர்த்தம். தேவன் நம்ம கூட பண்ணின உடன்படிக்கைய, அந்த உடன்படிக்கைய பேசும்போது அங்க அவ்வளோ பெரிய கோலியாத், அங்க அவன் வெண்கல சீரா போட்டிருக்கிறான், பெரிய பெரிய அந்த அவனுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் போட்டிருக்கான். அங்க தாவீது கிட்ட ஒண்ணுமே கிடையாது, கவனும் கல்லும் மட்டும்தான் இருக்குது. ஆனா ஒன்றே ஒன்று, உடன்படிக்கை அவன் கூட இருக்கு. அங்க அவன் அவ்வளோ ப்ரொடெக்ஷன் வச்சிருந்தாலும் அங்க உடன்படிக்கை அவன் கூட இல்ல. அப்போ இன்றைக்கு உடன்படிக்கை பெற்றவர்களாகிய நம்ம தான் ஜெயிக்கிறவங்களா இருக்கணுமே தவிர, இன்றைக்கு நம்ம உலகத்தார் மாதிரி என்ன செய்யறோம்? சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், சோர்ந்து போறோம். அந்த மனுஷன் சிந்திக்கிற மாதிரி அந்த சிந்தனைகளை என்ன செய்யறோம்? வாயினால பேசுறோம். இதனாலதான் பல காரியங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? இன்றைக்கும் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்க அந்த சாப லிஸ்ட் நீங்க நல்லா வாசித்து பாருங்க. இந்த ஒரு சாபமும் உங்களுக்கு கிடையாது. இத நீங்க மைண்ட்ல நல்லா கொண்டு வந்து இந்த காரியங்களை இன்னும் நம்ம இன்னும் டீப்பரா நம்ம என்ன செய்ய போறோம்? வர்ற வாரங்கள்ல பார்க்க போகிறோம். இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அந்த 14ஆம் வசனத்தை மட்டும் நம்ம பார்த்து இன்றைக்கு முடிக்கலாம். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? அவர் சாபத்தை நமக்காக என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில சுமந்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துட்டாருன்னா, நம்ம குறைவுல இருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. ஆபிரகாம் எப்படி இருந்தா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? சந்ததியை கொடுத்தாரு. அங்க திரளான பெருக்கம். அங்க ஆபிரகாமினுடைய அவனுடைய வேலைக்காரங்க கூட இருக்கிற அந்த பூமியை அவன் தாங்க முடியலையாம். அவனும் அவன் குடியிருந்த அந்த வேலைக்காரர்கள் நிமித்தம் அந்த நெருக்கமா குடியிருக்கிற அந்த இடமே எப்படி இருந்ததா? ஆடு மாடுகள் எல்லாவற்றிலும் ஆபிரகாமுக்கு பெருக்கம். அப்ப இன்றைக்கு நம்ம எவ்வளவு குறைவுகள்ல இருக்கிறோம்? காரணம் என்ன? அந்த அறிவு நமக்கு என்ன செய்யல? இல்ல. நான் எனக்கு ஆபிரகாமுக்குரிய எல்லா வாக்குத்தத்தங்களும் இன்றைக்கு நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். புது உடன்படிக்கையின் மூலம் அந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேன். நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்றைக்கு நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்க வாழ்க்கையில குறைவுகளை கொண்டு வந்த, தரித்திரத்தை கொண்டு வந்த அந்த சத்துரு என்ன செய்வான்? உங்க குடும்பத்தை விட்டு நிச்சயமா ஓடுவான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறவர்களா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு கொடுக்கிறவங்களா நம்ம மாற்றணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம்.
நம்மளே மற்றவங்கள்ட்ட கேட்கிறவர்களா இருந்தோம்னா நமக்கு சாட்சி உள்ள நமக்கு அந்த இடத்துல நம்ம எங்க போய் நம்ம சாட்சியா நம்ம நிற்க முடியும்? பண ஆசை தீமை. பணம் தீமை இல்ல. நான் இதுதான் போன வாரமும் நான் சொன்னேன். பண ஆசை, பணம் பணம் பணம்னு அந்த பணத்து மேல நம்ம கண்கள் இருக்கும்போது ஆண்டவரை விட்டு கண்களை எடுத்து, ஒருவேளை பணம் பெருகுகிற நாட்கள்ல அந்த பணத்து மேல நம்ம கண்ணு போகும்போது, ஆசீர்வாதத்தை தந்தவர் மேல இல்லாம ஆசீர்வாதத்தின் மேல நம்ம கண்கள் போகிறதுதான் என்னது? தீமை. அப்போ இந்த பணத்தை நம்ம என்ன செய்யணும்? கையாள தெரியணும். அந்த பணத்தின் மேல நம்ம என்ன செய்யக்கூடாது? அதன் மேல நம்ம மோகம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்ப இன்றைக்கு தேவன் இன்றைக்கு இந்த கவனன்ட்டோடைய பவரை நம்ம கொஞ்சம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் டீப்பா போக போக என்னென்ன காரியங்கள் எல்லாம் இந்த உடன்படிக்கையில, அந்த பிளட் கவனன்ட்ல, அவருடைய ரத்த உடன்படிக்கையில நீங்க சும்மா இன்னைக்கு நைட் படுத்திருக்கும் போது கூட அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தர் கூடயும் நிச்சயமா பேசுவார். அவருடைய ரத்தத்தின் உடன்படிக்கை எவ்வளவு பவரா இருக்கும். ஒரு மிருகத்தின் மூலம் பண்ணின உடன்படிக்கைக்கே அவ்வளவு ஒரு பவர் இருக்கும்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலம் அவர் அததான் சொல்ற, நம்ம ஒவ்வொரு கம்யூனியன்லயும் அத ரொம்ப சாதாரணமா நம்ம என்ன செய்யறோம்? எடுத்துக்கிடுறோம். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம். அவர் சொல்றாரு, உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய நான் உங்க கூட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுதான்ப்பா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப என்னை நினைவு கூறும்படினா என்ன அர்த்தம்? பாவத்தை நினைவு கூற சொல்லல. அவர் என்ன செய்திருக்கிறாருங்கிறத என்ன செய்யணும்? நினைவு கூறணும். அதை நினைவு கூர்ந்தா நம்ம வாழ்க்கையில என்ன செய்வோம்? நிச்சயமாய் பெரிய பெரிய ஜெயங்களை, சாட்சிகளை நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். நிச்சயமா இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருவரையும் தொற்றுக்கும் நான் நம்புறேன். இனி வரப்போகிற இந்த சீரீஸையும் நீங்க என்ன செய்யணும்? மிஸ் பண்ணாம பார்க்கணும். ஒருவேளை இதுல நீங்க வர முடியலனாலும் அந்த யூடியூப்ல திருப்பி நான் அப்லோட் பண்ணும்போது நீங்க என்ன செய்யணும்? ஒரு நேரமோ 2 நேரமோ நீங்க திரும்பி கேட்கும் போது கர்த்தர் உங்க கூட பிரத்யட்சமா பேசுவார். இதையும் இன்றைக்கு இப்ப இந்த இதோட கேட்கறதோட இல்லாம நீங்க மறுபடியும் இத திருப்பி ஒரு நேரம் 2 நேரம் கேட்கும் போது அந்த ஆண்டவர் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள உங்க இருதயத்துல எழுதுவார். அந்த இருதயத்துல எழுதப்பட்ட வார்த்தைகளை நீங்க பேசும்போது உங்க குடும்பங்கள்ல நிச்சயமாய் மகிமையான காரியங்களை தேவன் செய்வார். அப்போ இன்றைக்கு அந்த உடன்படிக்கையில தாவீதை போல உங்க இருதயத்துல அது ஆழமா பதிக்கப்படணும்னு நான் விரும்புறேன். அந்த தாவீது எப்படி அந்த உடன்படிக்கையில உறுதியா இருந்து இவன் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெயித்தானோ, இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து நீங்க சொன்னோம், நான் என்னுடைய தேவன் மூலம் சிந்தப்பட்ட ரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ள நான் இருக்கிறேன், என்னைய தீங்கு அணுகாது, சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ள நீங்க வரும்போது தேவன் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தின் மூலம் நீர் எங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்து எவ்வளோ பெரிய அன்புப்பா. ஆண்டவரே, இந்த அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய உடன்படிக்கை மனிதர்களாக எங்க கூட நீங்க பண்ணியிருக்கும் போது ஆண்டவரே, ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையும் எங்களுக்கு எதிராய் நிற்க முடியாது என்று சொல்லி நான் பேசுகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா, இந்த ஜூம்ல வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதை கேட்க போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே நாங்கள் பார்த்து பேசுகிறோம் தகப்பனே. எங்க எல்லாருடைய சூழ்நிலைகளையும் எதிர்த்து நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. நாங்கள் புது உடன்படிக்கையின் கீழே, இயேசுவின் ரத்தத்தினால் பண்ணப்பட்ட உடன்படிக்கையின் கீழே நாங்க இருக்கிறபடினால இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்பா ஆண்டவரே, இப்பொழுது ஒரு வார்த்தை நினைவுபடுத்துகிறேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சம பூமியாவா என்று சொன்னபடி எல்லா சூழ்நிலைகளும் இப்பொழுதே ஆண்டவரே அது அடிபணிந்து அது வெளியே போகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் அப்படியே இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நீ கிரியை செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் அப்பா முழு இருதயத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வார்த்தையில விருத்தி அடைந்து ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பலத்த காரியங்கள் அப்பா உடைய பிள்ளைகளாக எங்கள் மூலம் நடைபெற கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. கர்த்தர் அப்படி எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாராவது ஷேர் பண்ணுமா? அக்கா, சொல்லுமா. அந்த 1 பேதுரு 2:24 வந்து அந்த அந்த மீனிங் வந்து
இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு மீனிங் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்குதான்க்கா தெரியும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூக்கா. வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தயவுசெய்து இந்த சீரீஸ கொஞ்சம் சீரியஸா எடுத்தீங்கன்னா மகத்துவமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா பார்க்கலாம்.